ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டே 7 கிளாஸில் 2 வேர்டு சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த சென்டென்சஸ் எல்லாமே. நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் 2 வேர்டில் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அதில் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது நிறைய நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, நிறைய கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அதில் எல்லாமே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட்டு 2 வேர்டில் ஆரம்பித்து நம்மளுக்கு கிராமர் தெரியலனா கூட 2 வார்த்தைகளில் வரக்கூடிய வாக்கியங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும். எந்த வீடியோ பார்த்தாலுமே புரியும். புரியல அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்குமே ஈஸியாக புரியுது. ஆனால் அந்த மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்கணும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவை ஒரு 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியறது மட்டும் இல்லாமல் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் அந்த சென்டென்ஸு. அந்த சிச்சுவேஷனில் நம்ம அந்த வாக்கியத்தை பயன்படுத்த முடியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஈஸியாக இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். யாராவது எனக்கு தெரியும் அப்படின்னு ஐ நோ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை நம்பு. ஏதாவது நம்ம சொல்லி திரும்ப திரும்ப அவங்க நம்பாமல் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தால் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறோம். ட்ரஸ்ட் மீ 2 வார்த்தை, ட்ரஸ்ட் மீ, அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு எப்படி. இப்போது நம்ம ஏதாவது ஒன்று அவங்க கேட்கும்போது நம்ம விளக்கம் சொல்லுவோம். என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படி, வேறு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. வேறு எப்படி, ஹவ் எல்ஸ். எப்படி அப்படின்னாலே ஹவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு அப்படின்னாலே எல்ஸ். வேறு எப்படின்னா ஹவ் எல்ஸ் அப்படி கேட்கலாம். அடுத்தது, யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்ககிட்ட நம்ம போய் பார்த்துட்டு வந்திருப்போம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. இப்போ வீட்டுக்கு வந்திருப்பாங்க. திரும்ப ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் போய் கேட்போம், இப்போ எப்படி இருக்குங்க அப்படின்னு. அன்றைக்கி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எவ்வளவோ பரவாயில்ல, மச்னால அதிகமாக அப்படின்னு அர்த்தம். மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், யாரிடம் இருந்து. இப்போ ஃபோன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா யார்கிட்ட இருந்து அப்படின்னு நம்ம கேட்போம். யார் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? யாரிடம் இருந்து. ஒரு கொரியர் வந்திருக்கு, எங்கிருந்து அப்படின்னு நம்ம கேட்போம். ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்போம். இது யாரிடம் இருந்துன்னா ஃப்ரம் ஹூம். தனியாக ஹூம்னால யாரை அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம்னா இருந்து அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் ஹூம் அப்படின்னா யாரிடம் இருந்து அப்படின்னு அர்த்தம். எங்கிருந்து அப்படின்னா அந்த ஹூமுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், வேர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்ரம் வேர். எப்பொழுது இருந்து, ஃப்ரம் வென். அந்த மாதிரி வென் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? எவ்வளோ ஈஸியான இங்கிலீஷ் வாக்கியங்கள் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன வாக்கியங்கள், அதை நம்ம யூஸ் பண்ணுற இடங்களில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கருத்தில் கொள்ளாத அப்படின்னா மனசில் வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நெவர் மைண்ட் அதையெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம இப்படி சொல்லலாம். கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் மைண்ட் தான். கருத்தில் கொள்ளாத அப்படின்னு சொல்லலாம். மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் நெவர் மைண்ட் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், எது சொன்னாலும் ஏன் அப்படி, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, ஏன் எதுக்கு எவ்வாறு அப்படியே கொஸ்டின் பண்ணுவாங்க சில பேர். அவ்வளோ ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்க பார்த்து என்ன சொல்லுவோம், ஆர்கியூ பண்ணாதன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? வாதாட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டோன்ட் ஆர்கியூ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது, முற்றிலும் இல்லை அப்படின்னு அப்சல்யூட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டலி அப்படின்னு அர்த்தம். டோட்டலி முழுதுமாக இல்லை, அப்சல்யூட்லி நாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வற்புறுத்த வேண்டாம். அதாவது கம்பல் பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். டோன்ட் இன்சிஸ்ட். ரொம்ப வற்புறுத்தி
ஏதாவது ஒன்றுக்கு ஒத்துக்க வைக்கிறது. அதான் டோன்ட் இன்சிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பீதி அடைய வேண்டாம் அப்படின்னா குழப்பம் அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் பேனிக், டோன்ட் பேனிக் அப்படி சொல்லலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்தது ரொம்ப அதிகம், டூ மச், டூ மச். படிப்பறிவே இல்லாதவங்களும் கூட நீ ரொம்ப டூ மச்சாக இருக்குது, இது ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பேசும்போது ரொம்ப டூ மச், ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னா அது ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா ரொம்ப அதிகம். அடுத்தது விட்டு விடு, இதை விட்டு விடு. ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டு இருக்குன்னா இதை விட்டுருப்பா, இந்த ஸ்மோக்கிங்கை விட்டுரு, ட்ரிங்கிங் ஹேபிட்டை விட்டுரு அப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ வந்து என்ன, லீவ் இட் அப்படின்னு சொல்ல. சில விஷயங்கள் அன்னெசரியாக பேசக்கூடியது, சரி பரவாயில்ல இந்த பிரச்சனை இதோட விட்டுருன்னு லீவ் இட் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே லீவ் இட், லீவ் இட், விட்டு விடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒன்று பேசும்போது இதுதான், நீ தான் காரணம் இதுக்கு அப்படின்னு, நம்ம சந்தேகமே இல்லை, நோ டவுட், நோ டவுட் அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆஸ் யூஸ்வல், ஆஸ் யூஸ்வல் அப்படின்னு சொல்கிறேன். எப்படிங்க உங்கள் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, உன் படிப்பில் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படிப்பா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்போம். ஆஸ் யூஸ்வல் கோயிங் ஆன், எப்பவும் போல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் ஆஸ் யூஸ்வல், யூஸ்வலாக அப்படின்னு சொல்கிறோம். யூஸ்வல்னால் வழக்கம், போல், ஆஸ்னாலே போல் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் யூஸ்வல் வழக்கம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தவறாமல், இந்த ஃபங்க்ஷனுக்கு தவறாமல் வாங்க அப்படின்னு. ப்ளீஸ் அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறேன். தவறாமல் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்கள், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அட்டன் த கிளாஸ் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறோம். அட்டன் த மீட்டிங் வித்தவுட் ஃபெயில் அப்படின்னா தவறாமல் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் ஃபெயில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா யாருமே வரல அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி கிளாஸ்க்கு யாருமே வரல, நோபடி கேம். அவங்க வீட்டிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு யாருமே வரல அப்படின்னா நோபடி கேம், நோபடி கேம் ஃப்ரம் தயர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வரல அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2 வார்த்தையினுடைய அர்த்தம், இதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே எந்த சிச்சுவேஷனுக்கு அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நானும் தான். இப்போ எல்லாருமே கிளம்பிட்டிங்களா அப்படின்னா நீங்கள் வரீங்க, நானும் தான் வரேன் அப்படின்னு. நானும் தான், மீ டூ, மீ டூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் உங்ககிட்ட கேட்கல, நானும் தான் கேட்கலான்ட்டு இருந்தேன், நானும் தான் வரலான்ட்டு இருந்தேன், அப்போது மீ டூ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாய்ப்பே இல்லை, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதாவது பேசும்போது வாய்ப்பே இல்லைங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபினான்சியலாக அப்படி கேட்கும்போது முடிஞ்ச அளவு பண்ணுங்கள், வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ், நோ சான்ஸ், வாய்ப்பே இல்லை, இப்போ கொடுக்கவே முடியாது, ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவங்க அங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், தொடர்ந்து முயற்சி செய். இப்போ சொல்லுவாங்க, நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வீடியோ பார்க்குறேன், ஆனால் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பேச முடியல, ஐ கான்ட் டாக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து உடனே நம்ம இது பண்ண முடியாது, தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த செயலுமே உடனே ஒரே தடவை செய்ய முடியாது இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே தெரியும். முயற்சி தான் பண்ணிகிட்டே இருக்கணும். கீப் ட்ரையிங், கீப் ட்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அவசரப்படாதே, டோன்ட் ரஷ், டோன்ட் ரஷ் அப்படின்னா அவசரப்படாதே, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? All these sentences are very useful to you, I think. If you like this class will be very useful to you means please give your thumbs up to our channel and share to your friends if they are beginner means. Don't forget, do subscribe to our channel, RSN.DHIYA'S channel. Thanks for watching. Let us meet on next class.